அந்த ஒரு கம்பெனியுடைய தலைமை அதிகாரி ராமலிங்க ராஜ் அவர்களே வாக்குமூலம் தந்திருக்கிறாரு. வணக்கம் தமிழ் மக்களே. சத்தியம் கம்ப்யூட்டர் சர்வீஸ் நிறுவனத்துல அந்த ஒரு நிறுவனத்தோட கணக்குல 7000 கோடி ரூபாய்க்கு மோசடி நடந்திருக்கு. அந்த ஒரு ஸ்கேமை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு வீடியோவை நீங்க ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பார்த்தா தான் இந்த ஒரு ஸ்கேம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2001ஆம் ஆண்டு என்ட்ரன் அப்படின்ற ஒரு மோசடி நடந்துச்சு. அந்த ஒரு மோசடிக்கு இணையான ஒரு மோசடி 2009ஆம் ஆண்டு இந்தியாவில் நிகழ்ந்துச்சு. 2009ஆம் ஆண்டு எந்த ஒரு நிறுவனத்துல இந்த ஒரு ஸ்கேம் நடந்துச்சுனாக்கா சத்தியம் கம்ப்யூட்டர் சர்வீஸ் நிறுவனத்துல தான் இந்த ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அதாச்சும் என்னன்னாக்கா அந்த ஒரு நிறுவனத்துடைய கணக்குல இருந்து 7000 கோடி மோசடிகள் நடந்திருக்குன்னு அந்த ஒரு கம்பெனியுடைய தலைமை அதிகாரி ராமலிங்க ராஜ் அவர்களே வாக்குமூலம் தந்திருக்கிறாரு. சரி, ஓகே, இப்போ நம்ம சத்தியம் நிறுவனத்துடைய ஊழலை பத்தி தெளிவா ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பார்க்கலாம். சத்தியம் நிறுவனத்துடைய ஊழல் இந்திய சட்டத்தில் இருக்கக்கூடிய பல ஓட்டைகளை அமலப்படுத்தியது. அதே நேரத்துல நிதி அமைப்பின் மீதும் வெளிச்சத்தை போட்டுச்சு. முத்து ராமலிங்க ராஜி மற்றும் அவருடைய சகோதரர்களாம் இணைஞ்சுதான் இந்த சத்தியம் என்ற நிறுவனத்தை 1987ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதையடுத்து சத்தியம் கம்ப்யூட்டர் சர்வீஸ் நிறுவனமானது 1991ஆம் ஆண்டு பிஎஸ்சி பொது பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதோட சத்திய நிறுவனம் அதோடைய பங்குகள்ல இருந்து 17 மடங்கு அதிகமான சந்தா செலுத்தப்பட்டன. இந்த ஒரு சத்தியம் நிறுவனத்துடைய வளர்ச்சி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆண்டுக்கான டர்ன் ஓவர் மட்டும் 1 பில்லியன் அளவுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி வளர்ச்சியானது ஒரே சீரா போய்கிட்டே இருக்கும் பொழுது 2008ல 1 பில்லியன் வருமானமானது 2 பில்லியனா அதிகரிச்சிச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஒரு சத்தியம் என்ற இந்த ஒரு நிறுவனத்துடைய வளர்ச்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு வெற்றி கதையா தான் தோணும். பட் அதுதான் உண்மையே இல்லை. சத்திய நிறுவனம் அவங்களுடைய ஸ்கேமை எதில் பண்ணியிருக்காங்கனாக்கா ஆண்டு வருமானத்தில் தான் ஸ்கேமே பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா 1 பில்லியன் வருமானம் ஈட்டப்பட்டது. அதோட 2008ல 2 பில்லியன் அளவுக்கு வருமானத்தை ஈட்டப்பட்டதுன்னு சத்திய நிறுவனமானது போலியான பில்கள், ரசீதிகள் மற்றும் பேங்க் அறிக்கைகள்னு ஆதரிக்கப்படும் ஆடம்பரமான புள்ளி விவரங்களை வெளியிட்டாங்க. இந்த ஒரு கற்பனையான ரசீதிகளை கணக்கிடுவதற்காக அவங்களுடைய சொந்தமான என்டர்பிரைஸ் ரிசோர்சிங் பிளானிங் என்ற அமைப்பையே பயன்படுத்தியிருக்காங்க. இதன் மூலியமா அவங்களுடைய கம்பெனிக்கு அதிகமான வருமானம் வருவதா புள்ளி விவரங்களை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பொய்யான புள்ளி விவரங்களை ஏன் காமிச்சிருக்காங்கனாக்கா, எப்பயுமே ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த ஒரு கம்பெனி அவங்களுடைய வருமானத்தை அதிகமாக ஈட்டப்பட்டாதான் அந்த ஒரு கம்பெனி பொது நிறுவனமாக இருக்கும் பொழுது அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை அதிகமான விலைகளை கொடுத்து பங்குதாரர்கள் வாங்குவாங்க. ஸோ இதனால சத்தியம் கம்பெனி அவங்களுடைய வருமானம் ஆண்டுக்கு ஆண்டுக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கிற மாதிரி, ப்ராஃபிட் அதிகமாக வர மாதிரி பொய்யான புள்ளி விவரங்களை காமிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா பங்குதாரர்கள் அதிகமான விலைகளை கொடுத்து சத்தியம் நிறுவனத்துடைய ஷேர்களை வாங்கியிருக்காங்க. ஸோ சத்தியம் கம்ப்யூட்டர் சர்வீஸ் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 5000 கோடிக்கான போலி பில்கள் இருந்திருக்கு. அதை எடுத்து அந்த ஒரு கம்பெனியில் ஃபிக்ஸட் டெபாசிட்ல அதிகமான மணிகள் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு மணி எல்லாத்தையுமே 2009ஆம் ஆண்டு இயக்குனர் குழுவில் அந்த ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. அந்த ஒரு செயலற்ற பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பாக்குறாங்கன்னாக்கா ராஜி பிரதர்ஸ் மற்றும் ராஜி குடும்பத்துக்கான இன்னொரு கம்பெனி ஒன்று இருக்கு. அந்த கம்பெனி நேம் என்னன்னாக்கா மத்தியஷீல். இந்த ஒரு கம்பெனில தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா பங்குதாரர்கள் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடுகளாலையும் மற்றும் உலக வங்கியின் விசாரணையில் இருந்து கட்டமைக்கப்பட்ட அழுத்தத்தாலையும் இந்த ஒரு சத்தியம் என்ற நிறுவனத்துடைய பங்கு விலையானது வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ இப்போதான் சத்தியம் கம்ப்யூட்டர் சர்வீஸ் நிறுவனத்தில் ஸ்கேம் நடந்திருக்குன்னு நிறைய பேருக்கு வெளியே தெரிய வருது. ஸோ இதனால சிபிஐ அவங்களுடைய விசாரணையை முன்னெடுக்கிறாங்க. அப்படி விசாரணையில எடுக்கும் பொழுது சத்தியம் கம்ப்யூட்டர் சர்வீஸ் நிறுவனத்துடைய தலைமை அதிகாரியான
ராமலிங்க ராஜி அவர்களே சத்தியம் நிறுவனத்தோட கணக்குகள்ல 7000 கோடி ரூபாய்க்கு மோசடிகள் நடந்திருக்குன்னு வாக்குமூலம் தந்திருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு வாக்குமூலத்துக்கு பிறகு சத்தியம் கம்ப்யூட்டர் சர்வீஸ் நிறுவனத்தை பொது பட்டியலான நிப்டி மற்றும் சென்செக்ஸ் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது. பிப்ரவரி 2009ஆம் ஆண்டு சிபிஐ இந்த ஒரு விசாரணையை முன்னெடுத்து 3 குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ இது மூலமா சத்தியம் நிறுவனத்தோட கணக்குகள்ல மோசடி செய்யப்பட்டவங்க கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனைகளும் வழங்கப்பட்டது. அதுலேயும் குறிப்பா முத்துராமலிங்க ராஜி அவர்களுக்கு 7 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம ராமலிங்க ராஜி மற்றும் அவருடைய பிரதர்ஸ்க்கு 5.5 கோடி அளவுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம சத்தியம் நிறுவனத்துடைய ஸ்கேம் எப்படி ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நடந்துச்சுன்னு பார்த்தோம். அதை எடுத்து இந்த ஸ்கேமுக்கு அடுத்தது என்னெல்லாம் நடந்துச்சுனாக்கா, இந்த சத்தியம் நிறுவனமானது பொது ஏலத்துக்கு விடப்பட்டுச்சு. அந்த ஒரு ஏலத்துல டெக் மஹேந்திரா இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு கம்பெனி போயிட்டு சத்திய நிறுவனத்தை ஏலத்துல எடுத்துச்சு. அதை எடுத்து அந்த ஒரு நிறுவனத்தை புதுப்பிச்சு இப்போ மஹேந்திரா சத்தியம் அப்படின்னு ஒரு முத்திரையா அளிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் வரைக்குமே அந்த சத்தியம் என்ற நிறுவனம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. பட் பெயர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா மஹேந்திரா சத்தியம் அப்படின்ற பெயர்ல இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய சேனல்ல இப்போ நம்மளுடைய இந்தியாவில் நடந்த டாப் 20 ஸ்கேம்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய மஹேந்திரா சத்தியம் ஸ்கேமை பத்தி பார்த்தோம். நாளைக்கு டாப் 20ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அர்ஷத் மேத்தாவுடைய ஸ்கேமை பத்தி பார்க்க போறோம். சரி, ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு அர்ஷத் மேத்தா ஸ்கேம் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜிடி சுந்தரேசன். தேங்க்யூ.